சென்னை மயிலாப்பூரில் திருக்கோயில்களின் சார்பில் நவராத்திரி பெருவிழா. மயிலாப்பூர்ல இந்த மண்டபம் எங்கன்னு பார்த்தா மயிலை கற்பகாம்பாள் கோயிலேருந்து 250 மீட்டர் தூரத்துல இருக்கு. சரியா சொல்லணும்னா மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலுக்கு எதிரில தாங்க இருக்கு. கோயிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த தமிழக திருக்கோயில்களின் நவராத்திரி கொலு கற்பகாம்பாள் மண்டபத்தில் நடக்கிறது. சரி, உள்ளே போனா மயிலை கற்பகாம்பாள் கோயிலோட அழகு காட்சிங்க. அந்த மாடல் எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் மாடல் வச்சிருக்காங்க. அந்த டெம்பிளோட அந்த கோயிலோட மாடல் வச்சிருக்காங்க. எதிரில் பாத்தீங்கன்னா விநாயகர் வரவேற்கிறார் நம்மை. எவ்வளவு பெரிய விநாயகர் பாருங்க. நல்ல பிரம்மாண்டமா நல்லா விநாயகர் அழகா இருக்கார். பார்க்கவும் சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த பக்கம் அந்த பக்கமும் 2 பக்கமும் நுழைவு வாயில்ங்க. இப்போ பாக்குறது நம்ம கபாலீஸ்வரர். கபாலீஸ்வரர் முன்னால் மயில் இருக்கிறது. இறைவி மயிலாக வந்து இறைவனை பூஜை செய்கிறாள். அந்த காட்சி தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கற்பகாம்பிகை. பெயருக்கு ஏற்றாற்போல் அன்னை கற்பக விருட்சமாகவே காட்சி தருகிறாள். அந்த காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவளை பிரார்த்தனை செஞ்சோம்னா நினைச்சது நிறைவேறும். கற்பகம் கருணை நிறைந்தவள் கற்பகாம்பிகை. அடுத்து நம்ம பார்க்கறது நாமகிரி தாயார். நாமகிரி தாயாரோட புகழ் வந்து பாரதத்துல இமயம் முதல் குமரி வரை பரவி இருக்குங்க. இந்த தாயாரை வணங்கினா எந்த குறையும் பக்தர்களுக்கு அவள் வைப்பதில்லை. அவளைத்தான் நாம இப்போ தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா காஞ்சி காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மன் இங்கே 4 கரங்களோட பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்கிறாள். 4 கைகள் இருக்குங்க. 4 கைகளிலும் கரும்பு, வில், பாசம் மற்றும் அங்குசத்தை ஏந்தி இருக்கிறாள். மகா சக்தி பீடங்களில் ஒன்றாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் பண்ணோம்னா நம்ம திருச்சிக்கு தாங்க போனோம். ஆனா அந்த அம்மாவே இங்கே நமக்கு வந்து அமர்ந்து இருக்காங்க. சமயபுரம் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரி கரையோரம் 15 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இருக்கு. ஆனா நம்ம அந்த அம்மாவை இங்கேயே தரிசனம் பண்றோம். தீராத நோயெல்லாம் தீர்ப்பவள். காண்பது சரஸ்வதி. சரஸ்வதி தேவி கலைமகள், எல்லா கலைகளுக்கும் தலைவி, அறிவு ஒளியை கொடுப்பவள். கையில் வீணையை ஏந்தி வாக்தேவியாக விளங்குகிறாள். நவராத்திரி என்றாலே கொலு பொம்மைகள் தாங்க நமக்கு ஞாபகம் வரும். அதுவும் 9 படிகள் வைத்து இங்க கொலு வச்சிருக்காங்க. 9 படிகளுக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் உண்டு. அதுல முதல் படி புல், பூண்டு, தாவரங்கள் இதெல்லாம் வைப்பாங்க. 2வது படியில நத்தை, சங்கு இந்த மாதிரி உயிரினங்களை வைப்பாங்க. 3வது கரையான், எறும்பு போன்ற உயிரினங்கள். 4வது படியில நண்டு, மீன் போன்ற உயிரினங்கள். 5வது படியில விலங்குகள், 5 கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகளை வைக்கலாம். 6வது படியில வந்து மனித பொம்மைகள். 7வது படியில ரிஷிகள் போன்ற பொம்மைகள். 8வது படியில தேவர்கள், அஷ்டதிக் பாலகர்கள் போன்ற பொம்மைகளை வைக்கலாம். 9வது படியில மும்மூர்த்திகள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் முப்பெருந்தேவிகளான துர்கா, லட்சுமி, சரஸ்வதி போன்ற பொம்மைகளையும் வைக்கலாம். இங்க எப்படி படி வச்சிருக்காங்கன்னா 9 படி, 100 அடி நீளம், 5000க்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் இங்க வச்சிருக்காங்க. இங்க கொலுல பாத்தீங்கன்னா எல்லா பொம்மைகளும் இருக்குங்க. பாத்தீங்கன்னா நம்ம பெருமாள், தாயார், பார்த்தசாரதி பெருமாள், இந்த பக்கம் ஆண்டாள், இவங்க எல்லாருமே சைவமும் வைணவமும் கலந்து இருக்குங்க. வாராகி அம்மன். அடுத்து பார்த்தோம்னா காயத்ரி தேவி, சமயபுரம் மாரியம்மன். அடுத்து இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் வச்சிருக்காங்க. ராகவேந்திரர், சிவபெருமான், இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் இருக்குங்க. பார்க்கவே அப்படியே நல்லா இருக்கு.
எல்லா பொம்மைகளையும் ஒரே இடத்துல பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. அடுத்து இங்கே கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கார்டனில் வந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரராக காட்சி தருகிறார். எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் மாதிரி வச்சு 2 பக்கமும் யானை வச்சுருக்காங்க. அதில் பக்தர்கள்லாம் கூடியிருக்கிற மாதிரி ஒரு காட்சி. இங்கே தசாவதார காட்சி கீழே பார்க்குறோம். இந்த பக்கம் தசாவதார காட்சியும் கீழே சின்ன சின்ன பொம்மையாக எக்ஸிபிஷன் இந்த நவராத்திரி இதுக்கு போன வருஷமும் வந்திருந்தோம் நாங்கள். போன வாட்டியோட இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நல்லா இருக்குது. பெருமாளெல்லாம் ஒன்று அப்படியே தத்ரூபமாக இருக்குது, நிஜத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குது. நம்மளுக்கும் சில ஐடியாஸ் தெரியுது, எப்படி பொம்மை எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் தெரியுது. இது நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய இடம். உங்க பேர் முரளிதரன். மயிலாப்பூர் தானே நீங்க? நான் அடையார். அடையார். நீங்க மேடம்? நானும் அடையார். இல்ல மிஸ்ஸஸ் முரளிதரன். ரொம்ப நன்றி. நன்றிங்க. இதுக்கு மேல ஒண்ணு இல்ல 9 படி வச்சிருக்காங்க. ஆமா 9. சுவாமி சரஸ்வதி மாரியம்மன். அதான் சொன்ன எல்லா அம்மன் சக்தி பீடமும் இங்க இருக்கு. எல்லாமே தத்ரூபமா நல்லாவும் இருக்குது. மூஞ்சி பார்க்கவும் அது அந்த ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. போயிட்டு வந்த மாதிரி நல்லா ஒரு சிட்டிக்குள்ள ஒரு மக்கள். அடுத்து நாம பார்க்கறது பட்டீஸ்வரம் துர்கை அம்மன். இது எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல பட்டீஸ்வரத்துல இருக்குங்க. ராகுவும் செவ்வாயும் வழிபட்டதால் தலம் இது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன். மீனாட்சியை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷங்க. மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோயில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோயில். மதுரை சித்திர திருவிழா ரொம்ப ஃபேமஸ். அடுத்து பார்த்தோம்னா அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல். திருவானைக்காவல்ல காவேரி கரையில அமைஞ்சிருக்கு. அந்த அம்மனையும் இங்க வந்து நம்ம தரிசனம் பண்றோம். இவ்விடம் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீருக்குரியதுங்க. அடுத்து நம்ம பார்க்கறது கர்ப்ப ரக்ஷாம்பிகை திருக்கற்காவூர்ங்க. கரு காக்கும் அம்மன் இந்த அம்மனை தரிசனம் செஞ்சா குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. அடுத்து நம்ம பார்க்கறது நாகாத்தம்மன் ஸ்ரீ கண்டிநத்தம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற அம்மன்ங்க. இந்த அம்மனை தரிசனம் பண்ணா சகல தோஷங்களும் விலகும். நாகதோஷம் எல்லாமே விலகுங்க. அந்த மாதிரி ஒரு அம்மனையும் இங்க வந்து அமைச்சிருக்காங்க இந்த கொலுவுல. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு. பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். என் பையன் வீட்டில் தான் இருக்கேன். வந்து நாங்கள் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல நான் பார்க்குறேன். இது வந்து பொம்மையில் ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க, அழகாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. சுவாமி எல்லாம் ஆமாம் எல்லா அம்மனும் இருக்காங்க இங்கே. ஸோ வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய விஷயம் இது. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி வச்சாவும் நல்லாவும் இருக்கும். பேர் சங்கரநாராயணமூர்த்தி. நான் என்னோட ஒய்ஃப் 2 பேரும் பெங்களூர்லேருந்து ஒன்று இருக்கோம். இங்கே என்னோட பையன் சிறுசேரியில் இருக்கான். அவனோட மாமியார் மாமனார்லாம் இங்கே அலமேல மங்காபுரத்தில் இருக்கா. ஸோ அவளை பார்க்கறதுக்கு வந்து அவள் சொன்னதுனால எங்களுக்கு இது தெரிஞ்சுது. இந்த பார்க்கறதுக்கு எல்லா அம்மனையும் ஒரே இதில் பார்க்கறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும். அது வந்து இன்னைக்கு எங்களுக்கு தரிசனம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு பார்க்கறதுக்கு. அதுல பர்டிகுலர்லி நாங்கள் பட்டீஸ்வரம் இதெல்லாம் நேராக போய் பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க கோயில்ல பார்த்ததுக்கும். இன்று காளிகாம்பாள் கோயிலில் இருந்து சக்கர பொங்கலும் சுண்டலும் வழங்கிய காட்சி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பாருங்க. இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.